welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சூப்பரான ஹெல்தியான ஒரு கீரை பருப்பு வடை. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்க இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்கா சாப்பிடுறதுக்கு ஒரு டீ அல்லது காஃபியோட இந்த சூப்பரான கீரை பருப்பு வடை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் வந்துட்டு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். நான் கடலை பருப்பு வந்துட்டு இந்த மாதிரி ஊற போட்டிருக்கேன். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஊற போட்டிருக்கேன். நல்லா ஊற வச்சிங்கன்னா வடை வந்துட்டு நல்லா இருக்கும். உள்ள வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டா, வெளில வந்துட்டு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் வடை. மினிமம் 3 மணி நேரம் ஊற வைங்க, அப்பதான் வடை நல்லா இருக்கும். இந்த மாதிரி கடலை பருப்பு ஊற போட்டிருக்கோம். நம்ம நல்லா ஊறி இருக்குது நம்மளோட கடலை பருப்பு. இப்போ இதை வந்துட்டு தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா வடிச்சு வச்சாச்சு. இந்த மாதிரி சுத்தமா தண்ணி இல்லாமல் வடிச்சு வச்சிருங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம அரைக்கிறதுக்காக வச்சிருக்கிற இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு முதல்ல ஒரே ஒரு சுத்து விட்டு இதை அரைச்சிக்கலாம். இது மாதிரி லேசா அரைச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்துட்டு நம்ம இந்த பருப்பை சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பருப்பை சும்மா வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் இதுல சேர்த்திக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு மாதிரி கிரன்ச்சியா இருக்கும் வடையில சாப்பிட்றதுக்கு. இப்போ இதுல வந்துட்டு தண்ணி எல்லாம் விடக்கூடாது. தண்ணி விடாம அரைச்சிக்கணும். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் அரைக்கும் போதே. இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, நான் தண்ணியே கொஞ்சம் கூட தெளிக்கல, அப்படியே அரைச்சது. இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்பேட்டலா வச்சு இதை தள்ளி விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கோர்ஸா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் இருக்கக்கூடாது மசால் வடைக்கு, அப்பதான் நல்லா இருக்கும் வடை. இப்போ இந்த வடை மாவை வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல மாத்தியாச்சு நம்மளோட வடை மாவு ஃபுல்லும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைக்காம, இப்போ அதையும் இதுல சேர்த்திடலாம். இது கூட நான் வந்துட்டு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டு தண்டு கீரை. தண்டெல்லாம் எடுத்துட்டு வெறும் கீரையை மட்டும் நான் நல்லா ஆஞ்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பொடியா. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு அரை கத்த அளவுக்கு இருக்கும் கீரை. இப்போ இதை வந்துட்டு இதுல சேர்த்திடலாம். வீட்டுல இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சமா கீரை விதை ஒரு ஓரமா தூவி விட்டீங்கன்னா அதுவே வந்துட்டு நிறைய கீரை வந்துடும். நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க வந்துட்டு கீரை செய்யலாம் வீட்டுல. ரொம்பவே நல்லது உடம்புக்கு. கீரை வந்து குழந்தைங்க நார்மலா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வடை மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இந்த வடை மாவோட சேர்த்தி. இப்போ நம்மளோட வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம என்ன சைஸ்ல நீங்க வடை போடுறீங்களோ அந்த அளவுக்கு இதை வந்துட்டு நல்லா உருட்டி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உருட்டி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தட்டி போடுறது ஈஸி. எண்ணெய் காய வச்சோமா தட்டி போட்டோமா வடை ரெடி ஆயிடும். இதை ஃபர்ஸ்ட் உருட்டி நம்ம வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்ல தான் வடை போட போறேன். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. இது மாதிரியே நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி உருட்டி நீங்க ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சிடலாம். ஈவினிங் செய்றீங்கன்னா மத்தியானமே நீங்க வந்துட்டு இந்த மாதிரி உருட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். எப்போ பொரிக்கிறீங்களோ அப்போ எடுத்து நீங்க வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வடையை பொரிச்சு எடுக்கிறதுக்காக நான் எண்ணெய் காய வச்சிருக்கேன். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த வடையை வந்துட்டு இந்த மாதிரி இப்படி ஃபிளாட்டா தட்டிக்கோங்க. கையில வச்சு இப்படி தட்டிட்டு நம்ம வடையை போட்டுக்கலாம். இது மாதிரி தட்டி போட்டுருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை டர்ன் பண்ணலாம். இதை வந்துட்டு இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. இது மாதிரியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா 2 சைடும் ஈவனா குக் ஆகணும். நான் இன்னைக்கு வந்துட்டு தண்டு கீரை சேர்த்திருக்கேன். நீங்க தண்டு கீரைன்னு இல்லை, என்ன கீரை வேணும்னாலும் சேர்த்துலாம். முளைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை எது வேணும்னாலும் சேர்த்தலாம். நம்ம பொரியலுக்காக செய்யற கீரை எது வேணாலும் சேர்த்தலாம். எல்லாமே நல்லா இருக்கும். அது கூட ஒரு 5-7 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. ஒரு 7 நிமிஷம் பக்கமா ஆயிருக்கும் மீடியம் ஃப்ளேம்ல. பாருங்க நல்லா கோல்டன் கலர் வந்துச்சு. இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வடையே எடுத்துடலாம் எண்ணெயில இருந்து. எக்ஸஸ் ஆயில ட்ரெயின் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிடலாம். ஆனா இந்த வடை எண்ணெயெல்லாம் இழுக்காது.
பாருங்க நம்மளோட சூப்பரான ஹெல்தியான பருப்பு கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கீரை வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இதுக்கு வந்துட்டு நீங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே தேவையில்லை. நம்ம இதுலயே எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்துட்டு இதை தேங்காய் சட்னியோட பரிமாறலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஹெல்தியான கீரை வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.